முதலாவதாக அவருடைய சாயலால் நான் திருப்தியாவேன். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் காலையிலே எழும்பும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ யோபுவின் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோபு 7ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்னொரு விஷயம் கூட 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? ஆமென். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். நீங்க ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படிக்கு என்னுடைய செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வாசித்த இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை காலையிலே எந்திரிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, நீங்க அந்த நாளைக்குரிய தேவையற்ற பயப்படுத்துகிற அச்சத்தை உண்டு பண்ணுகிற நிறைய பேர் நம்மளை திட்டுகிற சோகமான அந்த காரியத்தை யோசிச்சுட்டே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம எந்திரிச்சிக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, நம்ம காலை ஒரு மனுஷன் நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைய தினத்தினுடைய காரியத்தை யார் பார்த்து கொள்வார் அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் பயப்பட வேண்டியதில்லை, நான் யோசிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் எனக்கு நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே, நம்ம நிறைய பேருடைய நாட்கள் இன்னைக்கு தீமையா போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த நாள் நல்லா இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த நாள் முழுக்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, படுக்கையிலே இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த மேனேஜருக்கு என்ன பதில் சொல்லுவேன், இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போகணும், இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பணத்தை கொடுக்கணும், இன்னைக்கு என் பிள்ளை எக்ஸாம் நல்லா எழுதுவாங்களா எழுத மாட்டாங்களா, இன்னைக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இன்னைக்கு பஸ் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இன்னைக்கு வர இவங்க லேட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி காலையிலே எழும்பும் போது இன்னைக்கு நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னா,
நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நெகட்டிவா, ரொம்ப எதிர்மறையான எண்ணத்தோடையே அன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே அந்த நாள் ஒருவேளை நெகட்டிவா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு யார்கிட்ட திட்டு வாங்க போறேனோ, இன்னைக்கு யார் என்ன திட்ட போறாங்களோ, இன்னைக்கு எந்த இடத்துல நஷ்டப்பட்டு போறேனோ, இன்னைக்கு எங்க நான் அவமானப்பட்டு போறேனோ, இன்னைக்கு எப்படி இந்த நேரத்தை செலவு பண்ண போறேன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணத்தோடு இதுவரைக்கும் ஆரம்பிச்சிருந்தா, இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க. காலைதோறும் அவர் உங்களை எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார் அப்படின்னா, கற்றுக்கொள்ளுகிறவனை போல நீங்கள் கேட்கும்படி உங்கள் செவிகளை கவனிக்க செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு இரவு நான் தூங்கி நாளைக்கு காலையில எந்திரிப்பேன். ஆனா எப்படி எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருதயத்துக்குள்ள எந்த நெகட்டிவ் எண்ணமும் இருக்காது. ஆனா அதற்கு மாறாக என்ன இருக்கும்னா, இந்த நாளை எத்தனையோ பேர் இந்த நாளை காணல, நேற்றைக்கு இருந்தவங்க நிறைய பேர் இந்த நாளில் இல்லை. ஆனா இந்த நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருப்பாரே ஆனால் இந்த நாளுடைய தேவை அவர் சந்திப்பார். இந்த நாள் நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த இடத்துலெல்லாம் கர்த்தர் வருவார். எனக்கு முன்பாக இருக்கிற கோணல்களை ஆண்டவர் சரியாக்குவார். இந்த நாள் நான் யுத்தம் பண்ண போறதில்லை, அவர் எனக்கு யுத்தம் பண்ணுவார். இந்த நாள் என்ன நடக்கணுமோ அந்த காரியத்தை நன்றா எனக்கு கர்த்தர் நடத்துவார். இந்த நாள் எந்த தீமை வந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிறதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் எனக்கு கெட்ட நாள் அல்ல, இந்த நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாள் கர்த்தர் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பார். இந்த நாள் எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த நாள் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிற பாதை எதுவா இருந்தாலும் அந்த பாதை என்னவா இருக்கும்னா நன்மையாகவே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே எப்படி எந்திரிப்பாங்கன்னா, அப்படியே பிச்சு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு தெரியல, என்ன பண்றேன்னு தெரியல, என்ன தண்ணி இல்லை, என்ன சாப்பாடு ரெடியா இல்லை, என்ன ட்ரெஸ் அயன் பண்ணல, எந்திரிச்ச உடனே என்ன அப்படின்னா எழும்பும் போதே நெகட்டிவா, எழும்பும் போதே இனி யார் வாயில நிக்க போறனோ தெரியல, யார் கத்த போறாங்களோ தெரியல, ஐயோ இன்னைக்கு கால் வலிக்குமோ வலிக்காதோன்னு தெரியல, இன்னைக்கு அந்த மேனேஜர் வருவானான்னு தெரியல. இந்த மாதிரி காலையில எந்திரிக்கும் போதே என்ன அப்படின்னு சொன்னா குழப்பத்தோடையே ஆரம்பிப்பாங்க, நெகட்டிவான எண்ணத்தோடையே ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க, இன்னைக்கு நிறுத்துங்க. என்ன நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு அப்படி யோசிக்கணும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அன்னைக்கு என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான். அன்னைக்கு யாராவது திட்டுனாங்கன்னா கூட நன்மைக்கு தான். அன்னைக்கு ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அது நன்மைக்கு தான். நமக்கு நடக்கிறது எதுவும் தீமைக்கு இல்லை. நம்முடைய கண்ணுக்கு தீமையா இருந்தாலும் அந்த தீமைக்குள்ள கர்த்தர் ஒரு நன்மையை கண்டிப்பாக வச்சிருக்கிறார். அந்த நாள் நமக்கு நல்ல நாள் தான். அந்த நாள் நமக்கு நல்ல நாள் தான். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை வியாதி உள்ளவர்களா இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்ல கூட இருக்கலாம், நாளுக்கு நாள் உங்களுடைய ஹெல்த் ஒருவேளை டவுன் ஆயிட்டே இருக்கலாம். நீங்க காலையில எந்திரிக்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கலாம். உங்க பிள்ளைகளை நினைச்சா ஒரு கவலை, குடும்பத்தை நினைச்சா ஒரு கவலை. ஆனா இல்ல, வேண்டாம். கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை நீங்க கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை நீங்க குறைக்கவும் முடியாது. ஸோ யாருமே இனி உங்களுடைய காலையை எப்படி நீங்க ஆரம்பிக்க கூடாதுன்னா யோசனையோட கேட்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய ஆன்லைன்ல இருக்கவங்க அப்படிதான், ஒரு 3 பேருடைய வசதி இருந்தா கையை பிடிச்சு சொல்லுங்க, யோசிச்சே எழும்பாதீங்க, ஃப்ரீயா எந்திரிங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, யோசிச்சே எந்திரிக்காதீங்க. அன்னைக்குரிய காரியத்தை அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஆமென். யோசிக்க கூடாது அப்படின்றது நெகட்டிவா யோசிச்சே என்ன பண்ணாதீங்க, சொல்லுங்க, எந்திரிக்காதீங்க. இன்னைக்கு இல்லை அப்படின்னு எந்திரிக்காதீங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு எந்திரிங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? இல்லைன்னு எந்திரிக்கிறதுக்கும் இருக்கிறத வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு இந்த நாள் முழுக்க நடத்தக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்கு தர வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு கஞ்சி இருக்கா, அது எனக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்குரியதை எனக்காக அவர் கண்டிப்பா நாளைக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார்.
நான் யோசிச்சுட்டே எழும்புறதுனால இந்த நாளை நான் சந்தோஷமா மாற்ற முடியாது. அதற்கு மாறாக நான் யோசிச்சுட்டே எழும்பினா இந்த நாள் எனக்கு என்ன நாளா மாறும் சொல்லுங்க? துக்க நாளா மாறும். சிலரெல்லாம் காலையில எந்திரிச்சு வர்றதை பார்த்தாலே நமக்கு ஒரு இருக்கிற ஆவியை நம்மளை விட்டு போயிடும். என்னடா இது இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சு 9 மணிக்கு அவசர அவசரமாக குளிச்சுட்டு பேக்கை தூக்கி போட்டு ஓடுறீங்க பாருங்க. இதெல்லாம் பாக்கியம் சிஸ்டர், இதெல்லாம் பாக்கியம் பிரதர், பெரிய பாக்கியம். ஆனால் உங்களுக்கு கோபமாக வரும். காலையில் எந்திரிச்சு ஸ்கூட்டரை ஒரு மிதிச்சுட்டு அந்த சோத்து பையை தூக்கி தோளில் போட்டு உள்ளே போகணுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அவன்டா இந்த வேலையை கண்டுபிடிச்சான்னு தோணும் உங்களுக்கு. எதுக்கு தான் இந்த காலையில் எழுந்திரிச்சு நான் ஓடுறேன் பாரு, ஊரில் எல்லாம் தூங்கிட்டு உட்காந்துருக்கும் போது நான் ஓட வேண்டியது இருக்குது, இவெல்லாம் ரெஸ்ட் எடுக்க நான் அப்படி நினைக்கிறீங்க. புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம். காலையில் எந்திரிச்சு பேகை தூக்கிட்டு அவசர அவசரமாக வேர்த்து விறுவிறுக்க ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி 2 வீலரில் போய் சேர்றீங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் செஞ்சிருக்காரு தெரியுமா? ஒரு நாள் வீட்டில் வேலையே இல்லாமல் சும்மா நீ உட்காந்து பாருங்க, அப்போதான் தெரியும். ஒரு நாள் உட்காருவீங்க, ஒரு வாரம் உட்கார்ந்தீங்கன்னு வைங்களேன், பைத்தியமே பிடிக்கும். இப்போ இனி இந்த டேடி எனக்கு போர் அடிக்குது, டேடி மம்மி எனக்கு போர் அடிக்குது மம்மி, இந்த வார்த்தையை இதுவரைக்கும் கேட்காத அளவுக்கு இந்த ஏப்ரல் மேல நீங்க கேட்பீங்க. ஏன்? ஹலோ, ஏன் இந்த 2 மாசம் லீவ்? உண்மைதானே? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு வாரத்தில் 50 டைம் ஆகுது எனக்கு போர் அடிக்கலன்னு சொல்லி பார்க்கட்டுமே. எனக்கு போர் அடிக்குது, எங்கேயாவது கூட்டுப்பாங்க. எனக்கு போர் அடிக்குது, சோறை கொடுங்க. எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுங்க. எனக்கு போர் அடிக்குது, நான் டிவி பார்க்குறேன். எனக்கு போர் அடிக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லை? ஹலோ, வேலை இல்லை, காலன்னா. ஆனா இதுவே ஸ்கூல் இருக்கும்போது அங்க என்ன நடக்கும்? யுத்தமே நடக்கும். அன்னைக்கு காலையில எந்தரா அடிடா புடிடா அப்படின்னு போட்டு அதை போட்டு இதை போட்டு அந்த அம்மா கத்தும் பாரு. அவங்க அம்மா கத்துவாங்க பாருங்க, 4 வீட்டு கேட்கறது. உண்மையான அம்மாவை அப்பதான் நமக்கு என்ன தெரியும். எங்கடா இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்துவீங்க. எந்த காலையில நிறைய கணவனார் வீட்டை விட்டு வாக்கிங் போவாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சண்டையை நம்ம ஏன் கேட்பானே அப்படி அவ்வளோ இருக்கும். அப்போ காலையில நீங்க அப்படி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கு 2வது ஒரு தீர்மானம் எடுங்க. நான் காலையில எழும்பும் போது எப்படி எழும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, யோசிச்சுட்டே நான் என்ன பண்ண மாட்டேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை, சத்தமா சொல்லுங்க, உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்திருங்க, அவர் மேல வச்சிருங்க. எது வேணா இல்லாம இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னைக்குரிய நாளை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய யுத்தத்தை பார்த்து நான் யோசிக்க மாட்டேன், என் பிரச்சனையை பார்த்து நான் யோசிக்க மாட்டேன். அவர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஸோ நம்பர் 1, முதலாவதாக காலையில் எழும்பும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன். நம்பர் 2, இரண்டாவதாக நான் காலையில் எழும்பும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் யோசனையே இல்லாம கல்விமானின் நாவை கர்த்தர் எனக்கு தரும்படியாய் காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். ஒரு நெகட்டிவ் தாட்டோட, எந்த நெகட்டிவ் தாட்டோட நான் எழும்பவே மாட்டேன். எந்த தேவையற்ற எண்ணத்தோட நான் எழும்ப மாட்டேன். பயமுறுத்துகிற எண்ணத்தோட நான் எழும்ப மாட்டேன். என் மனசுக்குள்ள ஒன்று மட்டும்தான் இருக்கும், தைரியம் மட்டும்தான் இருக்கும். இந்த நாளை தந்ததுக்குரிய சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னைக்கு நான் அசிங்கமா இருக்கேன்னு நினைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அழகு, சத்தமா சொல்லுங்க, போதுமானது. அழகு அப்படின்றது அவங்க சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரிஞ்சா எனக்கு போதுமானது. எல்லாத்தையும் நம்ம ஏன் போட்டு வாழ்றதே 80 வருஷமோ 75 வருஷமோ, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இந்த தோல் சுருங்கத்தான், வயசு ஆகத்தான், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. எத்தனை நாள் இந்த தோல்? அவ்வளோதான். எவ்வளோ நாள் தான் டை அடித்து மறைப்பாங்க? நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு தலைமுடியை நரைக்காதுன்னு நினச்சேன். எங்கள் அப்பாவை பார்த்தா இப்போவே நரைச்சிருச்சு. அவர்கிட்ட போய் முடிவெட்டுறவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னங்க இப்படி ஆயிடுச்சு போச்சு அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணலான்னு கேட்டால், இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏங்க இதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டேனா அப்படின்னு கேட்டால்,
சரி ஒரு 2-3 மாசத்துக்கு என்ன பண்றேன்னா, முடிவெட்ட வரும்போது அந்த ஒயிட் முடியை மட்டும் கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு கண்டினியூ ஒரு 3 மாசம் கட் பண்ணி விட்டுருந்தாரு. இப்போ மாசம் போகும்போது என்னங்க ரொம்ப வளர்ந்து போச்சுங்க, எனக்கே வந்து கட் பண்றதுக்கு அவ்வளோதான். இனி ஒரு 2 வருஷத்துல என்னன்னு தெரில. அப்புறம் வெள்ளத்தாடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வயசானோன்னா நிற்க வேண்டியதுதான். எத்தனை நாள் தான் சின்ன வயசுன்னு படம் போட்டுட்டு இருக்கான்ருக்கிறது, உனக்கும் வயசாயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளோதான். காலங்கள் அப்படியே கடந்துட்டே இருக்குது, நம்ம போயிட்டே இருக்கிறோம். அப்படியே நமக்கு நித்தியமான ஒரு ராஜ்யம் இருக்குது, வயசாகாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அங்கே இயேசு நமக்கு ஒளியா இருக்கிறது. அங்கே துதிச்சுட்டே இருப்போம், ஆராதிச்சுட்டே இருப்போம். அதனால் இந்த உலக வாழ்க்கை ஒரு டெஸ்ட்டுக்காக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இதை ரொம்ப அழகாக எழுதி பாஸ் பண்ணி நம்ம போயிட்டோம்னா கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் இனி எந்த நெகட்டிவும் யோசிக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா, அது வரும். நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது வந்த உடனே தாடிக்காரனை நினச்சிருங்க. அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நினச்சிருங்க. சொன்னார்ல அவர், அவ்வளோ கத்தி சொன்னாரே கர்த்தருடைய வார்த்தையை, நான் அப்படி சொல்லி யோசிக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தைரியத்தோடு எந்திரிங்க. ஒன் வீக் பழகுங்க, ஒரு வாரம் பழகுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க, அவ்வளவு பலனாக இருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். அவன் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவன் காலையில். ஓகே, பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்கலாம். பிரசங்கி 11:6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிங்க இந்த வசனத்தை. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. கவனிங்க, நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 சாமுவேல்ல கூட வாசிச்சோம். அதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து. அப்போ நீங்க எழும்பும் போதே எப்படி எழும்ப கூடாது அப்படின்னா, சோம்பேறியா என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. சோம்பேறியா எழும்பக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த நாள் கெட்ட நாளா மாறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நாள் மோசமான நாளா மாறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கண்ணை நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு 6 மணின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெகுலரா எந்திரிக்கிற டைம் 6 மணி. 6 மணிக்கு இப்படி கண்ணை முழிச்சிட்டீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு நினைவு வந்துச்சு, தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிங்க. எந்திரிச்ச அடுத்த செகண்டு எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துட்டு அவ்வளோதான், எந்திரிச்சு நடப்பேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஸோ நல்ல நான் புரிஞ்சது மாதிரி கவனிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பெட்டில் படுத்து ஒலாத்திட்டே இருப்பாங்க. ஒரு தூக்கம் எந்திரிச்சாச்சு, பாத்ரூம் போயிட்டு இன்னொரு தூக்கம் பாக்கி இருக்குது. நிறைய சிரிக்கிறத பார்த்தா அப்படியே நடக்கும் போல தெரியுது. அப்படியே இன்னொரு தூக்கம் பாக்கி இருக்குது. கொஞ்சம் அந்த மம்மி எழுப்பி விட்டாச்சு, எந்திரிக்கிறேன்ல மம்மி எந்திரிக்கேன்னு சொல்லிட்டான்ல, அவ்வளோதான். போயிட்டு வந்து அடுத்து ஒரு குட்டி தூக்கம், ஒரு சின்ன தூக்கம். அந்த தூக்கம் தூங்கி எந்திரிச்சாதான் இவங்களுக்கு என்னவா இருக்குது? உங்களுக்கு சொப்பனமே எப்போ வரும் தெரியுமா? ஏற்கனவே ஒரு தூக்கம் தூங்கிட்டு அடுத்து ஒரு தூக்கத்தில் வரும் பாருங்க சொப்பனம். பாதாளத்தில் விழுறது மாதிரி, குழியில் விழுறது மாதிரி, அடுத்தவன் வந்து அடிக்கிறது மாதிரி, நாய் துரத்துறது மாதிரி. அந்த சொப்பனத்தை வேற நம்மகிட்ட கொண்டு வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறீங்களான்னு கேட்டா, ஏமா ஏற்கனவே கர்த்தர் நான் எழுப்பி விட்டாரு, நீங்க அவ்வளோ சிந்தனையின் திரட்சியில தூக்கம் இல்லாமல் அப்புறம் எத்தனை சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறது?
அப்போ ஒண்ணு நினைச்சுக்கங்க, நீங்க காலையில எந்திரிக்கும் போதே சுறுசுறுப்பா நம்ம எந்திரிக்கல அப்படின்னு சொன்னா அந்த நாள் நம்ம ஒரு ஸ்பீடை எதிர்பார்க்க முடியாது. அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளா எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மந்தாரம் இல்லாம தான் உதிக்கணும் நீங்க காலையிலே. நீங்க பாருங்க, நம்ம மழை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயில் இன்னைக்கெல்லாம் வெயில் வந்த உடனே நம்ம நிறைய பேர் வெளியே அவ்வளவுதான் வெளிச்சம் வந்துச்சு போகணும். இந்த மழை காலத்துல சூரியனை ஒருவேளை மேகம் மறைச்சிருந்துச்சுன்னா காலையில எந்திரிக்கும் போதே என்னவா இருக்கும், அப்படி கொஞ்சம் கிளவுடியா இருந்தா அந்த நாள் முழுக்க நமக்கு என்ன தெரியுமா, இந்த வரக்காவி போட்டு மிச்சர் சாப்பிடலான்னு தான் தோணும். உண்மைதானே? ஒரு முறுக்கை எடுத்து கடிச்சிட்டு ஒரு வரட்டியோ வரக்காஃபியோ கொடுத்தா உட்காந்து வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டே இருக்கலான்னு தோணும். வெளியில போலான்னு தோணவே தோணாது. ஏன் அப்படின்னா கிளைமேட் எப்படி இருக்குது சொல்லுங்க. இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா யாரை பார்த்தாலும் சோகமாகவே இருக்கும், யாரை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது, எல்லாருமே தூங்கி ஒளிஞ்சதுமா இருக்கும். அது வேற ஒரு கோட்டு வேற மேலே போட்டுக்குவாங்க. இங்கேருந்து நம்ம கீழே இருந்து பிளெயின்ஸ்ல இருந்து போவோம், நம்ம சட்டை எல்லாம் கழட்டி போட்டு என்ஜாய் பண்ற அப்படின்னு பண்ணா அங்க இருக்கிறவங்க ஷொட்டரோட தான் வருவாங்க. ஏங்க 10 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க, இந்த குளிர கூட தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே மனசு சொல்லிச்சு. அவ்வளோ அழகான சாரியை உள்ள கட்டிட்டு அவ்வளோ அழகான பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு அவங்களுக்கு மேல ஒரு ஷொட்டர் போட்டாத குளிர் இருக்கோ இல்லையோ. இல்ல ஊட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க, சொல்றேன், ஊட்டி சந்தோஷம். ஆனா அவங்களுக்கு என்ன போட்டாதான் நிம்மதி, சொட்டர் போட்டாதான் நிம்மதி. அவங்க முகமும் சில நேரத்துல ரொம்ப வெளிச்சமா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஏன் அப்படியே தூக்கம் மாதிரி தான் இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப முகத்தையும் அதிகமா கழுவ முடியாது. அது ஒரு வித்தியாசமானது. ஏன்? அவருடைய பழக்கம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, வேதம் நமக்கு சொல்லுகிறது, காலையிலே எழும்பும் போது எப்படின்னா சோம்பேறியாய் அல்ல, சோம்பேறியாய் அல்ல, சோம்பேறியாய் அல்ல. அதுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும், அதுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும். அது வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு நீ ஏன் வேலையில ஜாயின் பண்ணணும், நீ ஏன் காலையில வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நீ எழும்புற நாளே உனக்கு அந்த நாள்ல எந்த கமிட்மெண்ட்டுமே உனக்கு இல்லைன்னா, அந்த நாள்ல உனக்கு எந்த டார்கெட்டுமே இல்லைன்னா, அந்த நாள்ல நீ எழும்பும் போது உற்சாகத்தோட நீ எழும்பலைன்னா அந்த நாள் உனக்கு என்ன நாளா மாறிடும், நல்ல நாளா இல்லை, அது ரொம்ப சோர்வான நாளா உனக்கு மாறிடும். அப்ப எழும்பும் போதே எப்படி எழும்பணும் அப்படின்னு சொன்னா, மந்தாரம் இல்லாமல். ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்கம்மா. ஸோ மந்தார். ஸோ அப்படி எழும்பி நில்லுங்க, டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சர்வீஸுக்கு இன்னும் முடிஞ்சா கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அடுத்த சர்வீஸ் லைவில் வரும்போது அந்த செய்தியை செய்தியை மட்டும் தனியாக கேளுங்க. ஆமே, நான் சொல்ல வேண்டியது 3 நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமேன். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, ஃபர்ஸ்ட், ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் என்னவா இருக்குது, புதிதாக இருக்கிறது. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த வருஷத்துக்கு முடிகிறதுக்குள்ள கர்த்தர் அடுத்த லெவல் கர்த்தர் கொண்டு போக போறார். நாட்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அதைத்தான் தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கும் போது ரொம்ப அழகா ஜெபிக்கிறான். என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும், என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். மோசே சொல்லுகிறார், என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். அதனால எல்லாரும் எங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் உங்க வீட்டில் இருக்கிற தூங்குறவங்களை பார்த்து 2 மிதி மிதிச்சிடாதீங்க. நீங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா வீட்டுக்காரரா போறேன், இன்னைக்கு பாஸ்டர் பேசினார்ல, இன்னைக்கு நாளைக்கு காலையில எல்லாத்தையும் உடைச்சு கீழே போட்டுட்டு காலையில எந்திரிச்சு சட்டி பானை மொத்தத்தையும் உருட்டி நீங்க எந்திரிக்கிறத எல்லாருக்கும் காமிச்சு தூக்கத்தை கெடுத்து விட்டுற போறீங்க. சண்டை பெருசாயிர போகுது. கர்த்தர் சொன்னது அவர்களுக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். ஹலோ, புரியுதா இல்லையா? ஆண்டவர் சிஸ்டர் கர்த்தர் பேசுனது உங்க வீட்டுக்காரருக்கு இல்ல, உங்களுக்கு. பிரதர் கர்த்தர் பேசினது உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு இல்ல, உங்களுக்கு. முதல்ல யார் செய்யுங்க? நம்ம செய்வோம். நமக்கு நிறைய பேருக்கு பயங்கர எழுப்புதல் வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் பாவிகள் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் இவங்க 5 மணி ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா 5 மணி ஜெபத்துக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா 5 மணி ஜெபத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாரையும் நம்முடைய கண்ணுக்கு என்ன தெரியும்? பின்மாற்றக்காரங்களாவே தெரியும். பாரு படுத்து கிடக்கு, காலையில் எந்திரிக்கவே இல்லை, நான் பாரு போய் ஆராதிச்சுட்டு வந்தேன். இவங்க என்னமோ அன்னைக்கு வரைக்கும் இவங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு எழுப்புதல் வருமானால் அவர்களுக்கும் ஒரு எழுப்புதல் சீக்கிரமாக வரும். அதனால நீங்க எதுவும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. நம்ம எந்திரிப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் அவங்க மெதுவா எந்திரிச்சுக்கட்டும். உலகத்தில் காண துடிக்கும் எந்த மாற்றமும் முதலில் உன்னில் உருவாகட்டும்.
அதுக்கப்புறம் தானா அது பற்றி பிடிக்கும். அதுக்கப்புறம் தானா உங்க வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு 10 பேர் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி எங்கள் நாளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் நாளையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஒரு புதிய ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு புதிய வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு புதிய உற்சாகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. இனி உள்ள நாள் துக்கத்தோடு கழிப்பது இல்லை. இனி உள்ள நாள் சஞ்சலத்தோடு கழிப்பது இல்லை. இனி உள்ள நாட்கள் வெறுப்போடு நீங்கள் ஆரம்பிப்பது இல்லை. என்ன நிலைமையில இருந்தாலும் அந்த நாளை ஆண்டவர் பிளஸ் பண்ணி உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறேன்றதை பலப்படுத்தி இந்த சூழ்நிலையை மாற்றி, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நாட்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி.